எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, யாதவ் யாதவ்னு போட்டுக்கிறது. கோனார் சமுதாயம், தமிழ் குடியை பொறுத்தவரை கோனார் சமுதாயம். அது வந்து இவங்க என்ன பண்றது, வட இந்தியாவில் இவனுக்கு யாதவ் யாதவ்னு அவங்க போட்டுக்கிறத பார்த்து இவனும் யாதவ்னு போட்டுக்கிறான். அவன் இவனை சேர்த்துக்க மாட்டான், அழகு முத்து கூட கொண்டாட மாட்டான். ஆனா இவனுக்கு முலாயம் சிங் யாதவ் கொண்டாடிட்டு இருப்பானுங்க. அது பைத்தியக்காரன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய யாதவர் சமூக உறவுகளுக்கு என்னுடைய வணக்கம். எனக்கு வந்து காலையிலிருந்து நிறைய அலைபேசியில் அழைப்பு வந்தது. யாதவ சமூக உறவுகள், முக்கியமாக கோபிநாத் யாதவ் அவர்கள், சதீஷ் யாதவ் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு வரலாற்று ரீதியாக சில விஷயங்களை யாதவ சமூகத்தை பற்றி எனக்கு அறிவுறுத்தினார்கள், விளக்கினார்கள். நான் அதிலிருந்து உண்மைகளை கற்றுக்கொண்டேன், புரிந்து கொண்டேன். யாதவர் சமூகத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. எனக்கு நல்ல உறவு இருக்கிறது அந்த சமுதாயத்தோடு. நான் வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன். நான் வந்து அழகு முத்துக்கோன் அவர்களை வட இந்தியாவில் கொண்டாடவில்லை என்று எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. கோனார் என்ற இடையார் பட்டம் அது ஆகச் சிறந்தது. கோன் என்பவன் அரசன் என்ற அந்த உணர்வு, அது ஒரு சிறந்த தமிழ்குடி, ஒரு முதல் தமிழ்குடி என்ற அந்த உணர்வு எனக்கு இருந்ததால் தான் நான் வந்து ஒரு அவசரப்பட்ட அந்த சில வார்த்தைகளை பதிவு செய்து விட்டேன். நான் மன்னிப்பு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து யாதவ சமூகம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தொழில்கள் பல செய்து செழிப்பாக மிக உயர்ந்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் அந்த காணொலியவே நான் பேசினேன். இதை யாதவ சமூக உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை, வேண்டுகோள். ஆகையால் இதுதான் உங்களிடம் என்னுடைய வேண்டுகோள். ஆகையால் பகிரங்கமாக இதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். யாதவ சமூக உறவுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.